Hey guys, welcome back. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு சார்ஜிங் கேபிளோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். Agnille அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து நமக்கு சார்ஜிங் கேபிள் அனுப்பியிருக்காங்க. இது வந்து டைப் சி கேபிள். பட் இதுல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்து நான் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வந்து ஒரு பிரைடட் கேபிள், அஃபோர்டபுளான பிரைசிங்ல இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்டா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் பிரைசிங்லயும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ப்ராடக்ட்டையும் வந்து ஒரு 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து லைவ் டெமோ வந்து சார்ஜிங் டெஸ்ட்லாம் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Agnille USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து டைப் சி கேபிள் தான். பட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த கம்பெனிலேருந்து வந்து 1 year வாரண்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹை ஸ்பீட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. மல்டிபிள் சார்ஜஸ்லேயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா டியூரபிலிட்டிக்காக வந்து டபுள் பிரைடட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி பெட்டராக இருக்கிறதுக்காக பியூர் காப்பர் வயர் யூஸ் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட்னிங் டைப் சி அண்ட் மோஸ்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேரோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர்லாம் இங்கேயே கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பிராண்டிங், அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கேபிள் வெளில எடுத்துடலாம். ஸோ Agnilleருந்து நம்ம பார்த்தோன்னா வந்து 1 மீட்டர் கேபிள், 2 மீட்டர், 3 மீட்டர்னு மொத்தமாக வந்து ஒரு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 2 மீட்டர்ஸ் அண்ட் 3 மீட்டர் கேபிள். ஸோ கேபிள் வந்து கம்ப்ளீட்டாக பிரைடட் தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பிரைடட் கேபிள்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து ஒரு செம்ம ஃபீல் கிடைக்குது. கேபிளோட குவாலிட்டி வந்து மாசாக பண்ணி வச்சிருக்காங்க. கேபிளோட கார்னரில் கனெக்டர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கார்னரில் வந்து Agnille அவங்களோட பிராண்டிங் இருக்குது. பில்டுன்னு பார்க்கும்போது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் ஆக்சென்ட் இருக்கு. ஸோ இந்த கேபிள் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் கேபிள். கேபிளோட லென்த்து பயங்கரமாக இருக்குது. கலர்ஸ் வந்து இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இது ஒரு 3 மீட்டர் கேபிள். ஸோ காரில் யாராவது வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த 2 மீட்டர் கேபிள் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். சார்ஜிங் போட்டு ஒரு மூலையில் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம சிஸ்டம்க்குலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா கூட ஸோ 2 மீட்டர் கேபிள் வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ பிசிலலாம் வந்து நம்ம யூஎஸ்பி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காகவே வந்து ஒரு கேபிள் எப்போவுமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாமே வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். அப்படியே வந்து நம்ம இப்போ சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பட் கேபிள் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. இது அண்ட் இப்போ வந்து நம்ம சார்ஜிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துலாம். நம்மகிட்ட வந்து சாம்சங் கேலக்ஸி S20 FE இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜர் நம்ம பார்த்தோன்னா Realme 9 Pro பாக்ஸ்லேயே கொடுத்த 33 வாட் சார்ஜர் தான். 11 வோல்ட் 3 ஆம்ப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சார்ஜர்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த சார்ஜரில் வந்து நமக்கு ஒர்க் ஆனாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த சார்ஜர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். பட் இருந்தாலும் வந்து நோக்கியாவோட சார்ஜரும் இருக்குது. இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வந்து சார்ஜிங் அண்ட் டேட்டா சிங்கிங்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மல்டிபர்பஸ் கேபிள் தான் இது. ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்து நம்ம காட்டுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து அதை எனேபிள் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டைமில் தான் வந்து அதை எனேபிள் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங் செக் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது. ஸோ கேபிள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அப்படியே வந்து நம்ம நார்மல் சார்ஜர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ நோக்கியாவோட 4 போர்ட் சார்ஜர் எடுத்துகிட்டுனா இந்த சார்ஜரோட அவுட்புட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. 5 வோல்ட் 2.1 ஆம்ப். அதுவும் வந்து சிங்கிள் போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணால் 10 வாட் அவுட்புட் வரும். அதே வந்து நீங்கள் மல்டிபிள் அவுட்புட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 5 வோல்ட் 4.2 ஆம்ப் வரும். மல்டிபிள் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அட் அ டைம் வந்து நீங்கள் 4 போர்ட்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 21 வாட் வரைக்கும் அவுட்புட் வரும். அதை நம்ம கேல்குலேட் பண்ணால் ஒரு சிங்கிள் போர்ட்டில் வந்து 5.2 வாட் அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ மல்டிபிள் போர்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பவர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. பட் சிங்கிள் போர்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது 10 வாட்டாக யூஸ் ஆகும். பட் மோஸ்ட்டாக வந்து நான் இந்த சார்ஜர் தான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி உருப்படியான ப்ராடக்ட் அப்படின்றப்போ இதுவும் தான். பட் இந்த சார்ஜர் வந்து இப்போது ஸ்டாக்கில் எல்லாம் இருந்ததுன்னா நான் எல்லாருக்குமே இதையே சஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். நம்ம ப்ளூடூத் டிவைசஸ் நெக் பேண்டு TWSலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே வந்து இந்த சார்ஜர் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா சார்ஜிங் வருது. 10 வாட்டில் வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. 44 மினிட்ஸ் வந்து டைம் லெஃப்ட் காட்டுது. அதே வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து கேபிள் சப்போர்ட் ஆகுது. இந்த கேபிள் வந்து நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி டேட்டா சிங்கிங்காகவும் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீட் டிஃபர் ஆகும். சப்போஸ் ஒரு சில ஃபோனில் வந்து UFS ஸ்டோரேஜ் இருக்கும், ஒரு சில ஃபோனில் eMMC ஸ்டோரேஜ் இருக்கும். நம்ம ஃபோன் சப்போர்ட் ஆகக்கூடிய ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா Flipkart, Amazon ப்ளஸ் இவங்களோட ஓன் வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது.
ஓன் வெப்சைட்டில் வந்து நம்ம கேபிள் வாங்குற மாதிரி இருந்தோம்னா நம்ம சேனலுக்காக வந்து கூப்பான் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கூப்பான் கோடு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 299 போட்டிருக்காங்க. இது வந்து 2 மீட்டர் கேபிள். இப்போ நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 மீட்டர் கேபிள் 2 கேபிள் வந்து 300 rupees. ஸோ பேக் ஆஃப் 2 தான் வந்து இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய கேபிள் எல்லாமே வந்து டேட்டா சிங்கிங் அண்ட் சார்ஜிங் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 2 மீட்டர் கேபிள் 2 வந்து 299 போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இது. எனக்கு நமக்கு வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஏன்னா கேபிள் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இதுலேருந்து சார்ஜிங் ஸ்பீடு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு. ப்ளஸ் வந்து 350க்கு நம்ம பார்த்தோன்னா 3 மீட்டர் கேபிள் வந்து 2 கேபிள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 3 மீட்டர் அந்த அளவுக்கு லென்த் உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். அந்த 3 மீட்டர் ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து 250க்கு வந்து 1 மீட்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 2 கேபிள். ஸோ அப்படி பார்த்தா கூட வந்து 250க்கு வந்து ஒரு 125 rupees வந்து ஒரு கேபிளோட ப்ரைஸ் வரும். நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். பட் ஒரு பண்டில் ஆஃபராக வந்து 2 கேபிளோட வரும். இதுலேயே வந்து ஸோ லைட்னிங் கேபிள் கூட வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. லைட்னிங் கேபிள் வந்து மொத்தமாக ஒரு பேக் ஆஃப் 5 கேபிள் வந்து இவங்க ஒன்று வந்து 1 மீட்ரு, இன்னொன்று வந்து 2 மீட்ரு, இன்னொன்று 3 மீட்ரு. ஸோ அந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு 5 கேபிள் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து 500 rupees இருக்குது. ஐஃபோனுக்காக நீங்கள் ஒரு கேபிள் பார்க்குறதா இருந்தாலும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிங்கிள் லைட்னிங் கேபிள் இருந்தாலுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பிரைடட் லைட்னிங் கேபிள் பேக் ஆஃப் 2 அது 3 மீட்டர் கேபிள் வந்து 400 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ ரீசனபிளான ப்ரைஸ் தான். டைப் சி இருக்குது. எஸ் மைக்ரோ USB கேபிள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மைக்ரோ USB பார்த்தோன்னா 250 rupees இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அமேசானோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இவங்களோட ஓன் வெப்சைட் லிங்க்கும் அப்டேட் பண்ணுறேன். இவங்க வெப்சைட்லேருந்து வாங்குறதா இருந்தால் 10-15% கரெக்டாக தெரியல எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. நான் அந்த டிஸ்கவுண்ட் எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். பட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.